சரி. இப்போ given the solve the regression relation, solve the regression relation of the format homogeneous format இல்ல non homogeneous format கொடுத்துருக்காங்க. an minus 7 an minus 1 plus 10 an minus 2 equal to 8n plus 6 with the condition a not equal to 1 and a2 equal to 2. அப்போ எத்தனை இருக்குது n minus 2 தான் இருக்குது. அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் டேம் வந்துச்சு. ஓகே, வித் த கண்டிஷன் திஸ் ஒன். ஆக்சுவலாக சால்வ் சொல்லிட்டாங்க, நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் பார்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹோமோஜினியஸ் பார்ட். ஹோமோஜினியஸ் பார்ட் நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஹோமோஜினியஸ் யாரு? இந்த டேம், அதாவது எஃப் ஆஃப் என்னங்கிறத தவிர இந்த ஏ நாட், ஏ ஒன், ஏ டூ, ஏஎன் மைனஸ் ஒன், அது வரது எல்லாமே ஹோமோஜினியஸ் பார்ட். அப்போ என்னாச்சு? ஏஎன் மைனஸ் 7 ஏஎன் மைனஸ் 1 plus 10 an minus 2 equal to 0. இதுதான் ஹோமோஜினியஸ் பார்ட். இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேணும். அப்போ சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாமா? அப்போ என்னாச்சு? ஆர் பவர் என், நீங்கள் என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் போட போகிறோம். ஸ்கொயர் ஆர் என் மைனஸ் 2, அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 7 ஆர் ப்ளஸ் 10, இங்கே வந்து என் மைனஸ் 2 0 ஈக்குவல் டு 0. அப்போ என்னாச்சு? ஆர் ஸ்கொயர் மைனஸ் 7r ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0னா நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் டேம் என்ன, சம் ஆஃப் தி டே என்ன தெரிஞ்சிச்சு? இது 10, இது வந்து மைனஸ் 7. சம் பண்ணால் மைனஸ் 7 வரும், மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். என்ன பாசிபிள்மா? மல்டிப்ளை பண்ணால் 10, சம் பண்ணால் மைனஸ் 7. என்ன பாசிபிள்னு சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக தான் கால்குலேட்டரில் போட்டுருங்க. 5 into 2 வருமா? 5 into 2, பட் மைனஸ் 7 வரணும், ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுருங்க. சரிங்களா? சரியாமா? r minus 5, r minus 2 equal to 0. அப்போ r equal to 5 and r equal to 2. ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட். கரெக்டாமா? டவுட் இருந்தால் கேட்டுக்கமா? இது வரைக்கும் நிறைய ஆல்ரெடி போட்ட கண்டிஷன் தான். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாம்மா? சஸ்வதா டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். அப்போ ரூட்னா டிஃப்ரெண்ட் ரூட். டிஃப்ரெண்ட் ரூட்னா ஃபார்முலா என்னமா? டிஃப்ரெண்ட் ரூட்டோட ஃபார்முலா என்ன? இது ஹோமோஜினியஸோட சொல்யூஷன். டிஃப்ரெண்ட் ரூட், டிஃப்ரெண்ட் ரூட்னா என்னது? ஆல்பா 1 r1 பவர் n plus alpha 2 r2 பவர் n. அப்போ ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஆல்பா 1 5 பவர் n plus ஆல்பா 2 2 பவர் n. இது வந்து ஹோமோஜினியஸ் பார்ட்டோட சொல்யூஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் யார் பண்ணணும்? நான் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் யார்? நான் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்னன்னு இன்னொரு எழுதிக்கிங்க. an minus 7 an minus 1 plus 10 an minus 2 equal to 8n plus 6. இப்போ கண்டுபிடிக்க சொல்யூஷன் பார்ட் வந்து நான் ஹோமோஜினியஸ். நான் ஹோமோஜினியஸ் பார்ட். அப்போ நான் ஹோமோஜினியஸ் பார்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்குங்க. என்ன சொன்னாங்க? இங்கே எஃப் ஆஃப் என் வேல்யூ என்று பார்க்குறோம். 8n plus 6 வருது. அப்போ இங்கே வெறும் n வரனால நம்ம என்ன எடுக்க போகிறோம்? பர்டிகுலர் சொல்யூஷன் anp. ஓகே, லெட் அஸ் டேக் anp. என்ன எடுக்க போகிறோம்? இங்கே வெறும் n இருக்கனால நான் என்ன எடுக்க போகிறேன்? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் 6 இருக்குது, c0 plus n மட்டும் இருக்குது. அப்போ c1 என்னன்னு எடுப்போம். c1 என்னன்னு எடுப்போம். இதுதான் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் சொல்யூஷனோட ஃபார்மேட். இது வந்து மேபி ஈக்குவேஷன் 1 2 3ன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே முடிச்சிட்டோமா? மேபி இதை 1 வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. கிவன் த ஈக்குவேஷன் வந்து நம்ம இதை வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ணுங்க? 2ல் அப்ளை பண்ணுங்க. 3 கொண்டு அதாவது மெயின் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கங்க, ஏ என்னன்னா இந்த வேல்யூ, ஏ என்னுக்கு பதிலாக இந்த வேல்யூ. அப்போ ஏ என் மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? அதாவது இங்கே ஏ என் மைனஸ் 1 இருக்குது, இங்கே ஏ என் மைனஸ் 2 இருக்குது. அப்போ ஏ என்னுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? இந்த டேம் போட்டுருவீங்க. அப்போ இந்த ஏ என் மைனஸ் 1க்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க? இங்கே என் இருக்கிற இடத்துல என் மைனஸ் 1 அப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்னாச்சு? c0 பிளஸ் c1 இன்ட்டு n மைனஸ் 1. அதே மாதிரி ஏ என் மைனஸ் 2 அப்படின்னு என்ன வரப்போகுது? c0 பிளஸ் c1 n இருக்கிற இடத்துல n மைனஸ் 2 போட்டுருவீங்க.
அப்போ இது எல்லாம் சேர்த்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன நடக்குண்டாக்கன்னு ஏஎன் ஏஎன் இப்போ என்ன பண்ணுவீங்க C0 plus C1n minus 7 into an minus 1 என்ன கிடைக்கும் C0 plus C1 into n minus 1 C0 into n minus 1 plus 10 into C0 plus C1 into n minus 2 C equal to அங்க என்னது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ அப்படியே எழுதுங்க 8n plus 6 8n plus 6 இருக்குது given the ப்ராப்ளத்துல அது அப்படியே எழுதிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் டேர்மும் nத்தோட கோஎஃபிஷியன்ட் நம்ம தனித்தனியாக எழுதுவோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க C0 plus C1n minus 7 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க minus 7 C0 minus 7 C1 into n minus 1 அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 10 C0 plus 10 C1 into n minus 2 equal to 8n plus 6. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை திரும்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க இதை திரும்ப இங்கே இருக்கிற தேவை இதை திரும்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்போ என்ன நடக்கும் C0 plus C1n minus 7 C0 minus 7 C1n minus minus plus இந்த minus 7 C1 உள்ள போகுது அப்போ plus 7 C1 வரும் plus 10 C0 ஆல்ரெடி இருக்குது plus 10 C1 இந்த n ஓட மல்டிப்ளை பண்ணுறீங்க n வரும் minus 20 C1 equal to 8n plus 6 வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா nth டேர்ம் தனியா கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுங்களா என்ன இருக்குது C0 7 C0 7 C1 10 C0 20 C1 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ அப்ளை பண்ணுங்க C0 minus 7 C0 plus 7 C1 plus 10 C0 minus 20 C1 இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா nth டேர்மோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் அப்போ ப்ளஸ் n காமன் எடுத்துக்கணும் ப்ளஸ் n வெளியே எடுத்துட்டீங்கன்னா எங்கெங்கே என்ன இருக்குது மீதி எல்லா டேர்முமே என்ன இருக்குது எங்கெங்கே இருக்குது இந்த டேர்மில் என்ன இருக்குது இந்த டேர்மில் என்ன இருக்குது மீதி விட்ட டேர்ம்லாம் இதில் என்ன இருக்குது அப்போ விட்ட டேர்ம்லாம் திரும்ப எழுதுங்க அப்போ என்னாச்சு C1 minus 7 C1 plus 10 C1 equal to 8n plus 6 8n plus 6 இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமே இது C0 இருக்குது இது 7 C0 இருக்குது இங்கே 10 C0 இருக்குது அப்போ என்ன ஆகும் 10 plus 1 11 11 minus 7 வந்து 4 அப்போ என்னாச்சு 4 C0 ஆயிடுச்சு அடுத்து C1 C1 எங்க இருக்குது இது 7 C1 இது 20 C1 minus sign அப்போ minus 13 C1 இதுதான் கான்ஸ்டன்ட் டேர்மோடது ப்ளஸ் nth டேர்மோடது nth டேர்மோட என்னாச்சு எல்லாமே C தான் C1 11 C1 11 C1ல 7 போச்சுன்னா 4 C1 அப்போ 4 C1 ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குது 8n plus 6 இப்போ பார்த்தீங்கன்னா nthோட கோஎஃபிஷியன்ட்டோட டேர்ம் என்ன இங்கே பாருங்க nthோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் இங்கே இருக்குது இங்கே nthோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் என்ன அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் of n and constant term அப்போ என்னாச்சு n and constant term என்னாச்சு இது வந்து 4C1 கரெக்டுங்களா இது வந்து 4C1 அப்போ 4C1 equal to 8 which implies that C1 equal to எவ்வளோ கிடைக்குது 2 கிடைக்குது சரி அடுத்த ஒரு என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் 4C0 11C 13C3 that means 13C1 4C0 minus 13C1 equal to எவ்வளவு 6 அதாவது இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவல் இங்கே C0 வேல்யூ எவ்வளவு C1 ஓட வேல்யூ எவ்வளவு 2 அப்போ C1 ஓட வேல்யூ 2 போடுங்க அப்போ 4C0 2 அப்ளை பண்ண என்ன ஆகும் 26 அதாவது 13 into 2 வரும் 26 ஈக்குவல் டு 6 அப்போ 6 26 ஆட் பண்ண கிடைக்குது 32 வரும் 4C0 equal to 32 அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது C0 equal to 8 தெரியுது ஸோ ஒரு வழியாக பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் பர்டிகுலர் சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன ஆல்ரெடி எழுதிக்கிறீங்க பர்டிகுலர் சொல்யூஷனோட ஃபார்மேட் வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் அதான் பர்டிகுலர் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்
therefore the particular solution is therefore என்ன கிடைக்குது ANP இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன கிடைக்குது C0 plus C1n இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷனோட ஃபார்மேட் therefore ANP equal to என்ன C0 C0 வந்து எவ்வளவு 8 8 plus C1 C1 எவ்வளவு இங்க போட்டுக்கிறோம் 2 8 plus 2n இதுதான் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார்மேட் நம்மளுடைய ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்மேட் என்னது ஜெனரல் சொல்யூஷன் வந்து an equal to anh plus anp இதுதான் ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்மேட் அப்போ ஏஎன்பி இங்கே இருக்குது ஏஎன்பி இங்கே இருக்குது அந்த ஆல்பா ஒன் ஆல்பா டூட எழுதி போய் பாருங்க ஸ்டார்டிங்க இங்கே இருக்கிற பார்த்து ஈக்குவேஷன் ஒன்று இந்த ஈக்குவேஷன் ஒன்று தான் நம்மளுடைய ஏஎன்ஹெச்சோட வேல்யூ அப்போ இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி எழுதணும் காம்பினேஷன் பண்ணிடுவேன் அப்போ என்னாச்சு ஏஎன் ஈக்குவல் டு ஆல்பா ஒன் ஐ பவர் என் ப்ளஸ் ஆல்பா டூ 2 power n plus an a நோட விட என்ன 8 plus alpha 8 plus 2n 8 plus 2n இப்போ என்னது C0 C1 கண்டுபிடிச்சது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இப்போ வந்து ஆல்பா 1 ஆல்பா 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் வித் இனிஷியல் கண்டிஷனோட வித் இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க வித் இனிஷியல் கண்டிஷன் இது 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க கொஞ்சம் பார்த்துங்க a0 equal to 1 and a1 equal to 2 a0 equal to 1 and a1 equal to 2 அப்போ என்னாச்சு அப்ளை பண்ணுங்க a0 equal to 1 மூணு கண்டிஷன் வரும்ல இங்கே ரெண்டு கண்டிஷன் தானே ரெண்டு தான் இருக்கும் அப்போ a0 equal to 1 and a1 equal to 2 அப்போ அது ரெண்டையும் அப்ளை பண்ணுறீங்க அப்போ அப்ளை பண்ண என்ன ஆகும் இங்கே கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க a0 equal to 1 and a1 equal to எவ்வளவு a1ஓட வேல்யூ வந்து 2 அப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இந்த மெயின் ஈக்குவேஷன் வேட்டு இந்த மெயின் ஈக்குவேஷன் மட்டும் அப்ளை பண்ணுங்க இங்கே நம்மளோட ரிசல்ட் கிடைக்கும் இப்போ n ஈக்குவல் டு 0 n ஈக்குவல் டு 0 எங்கே அப்ளை பண்ணணும் இங்கே அப்ளை பண்ணணும் அப்போ என்னாச்சு a0ஓட வேல்யூ 1 1 ஈக்குவல் டு 5 by 0 is 1 அப்போ ஆல்பா 1 2 power 0 is 0 that means power 0 means 1 ஆல்பா 2 plus 8 2n வந்து 0 ஏன்னா 2 into 0 0 அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஆல்பா 1 plus ஆல்பா 2 equal to minus 7 சரி இது ஒரு ஈக்குவேஷன் இது ஆல்ரெடி எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கணும் பார்த்துங்க ஈக்குவேஷன் நம்பர் மேக்ஸிமம் வைக்கலையோ ஓகே வைக்கலைன்னா பார்த்துங்க இது ஒன்று வச்சுங்க இல்லைன்னா அடுத்தடுத்த ஈக்குவேஷன் நம்ம ரன் பண்ணிக்கலாம் 3 வரைக்கும் வச்சுக்கலாம் இது வேணால் 4 வச்சுக்கோங்க இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க n ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ண போகிறீங்க அப்போ a1ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு 2ன்னு அப்போ a1ஓட வேல்யூ 2ன்னா 2 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1னா 5 பவர் 1 5 அப்போ 5 ஆல்பா 1 ப்ளஸ் 2 பவர் 1 வந்து 2 அப்போ 2 ஆல்பா 2 ப்ளஸ் 8 அப்படியே தான் இருக்கும் 2 இன்ட்டு 2 எவ்வளவு 4 2 இன்ட்டு 2 எவ்வளவு 4 இப்போ என்னாச்சு 8 ப்ளஸ் 4 எவ்வளவு 12 ஆயிடுச்சு இதை அடிச்சுட்டு 12 எழுதிக்கலாம் அப்போ 12 மைனஸ் 2 எவ்வளவு தெரியும் மைனஸ் 10 தெரியுமா 12 மைனஸ் 2 வந்து நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் 10 தெரியும் அப்போ அது வந்து எழுதிக்கிங்க அப்போ 5 ஆல்பா 2 சார் 5 ஆல்பா 2 இப்போ என்ன கிடைக்குது 8 4 தான் இது 4னா 12 கரெக்டுங்களா 12 இது 5 இது வந்து 2 அப்போ என்னாச்சு 2 மைனஸ் 12 ஈக்குவல் டு 5 ஆல்பா 1 ப்ளஸ் 2 ஆல்பா 2 அப்போ என்னாச்சு 5 ஆல்பா 1 ப்ளஸ் 2 ஆல்பா 2 ஈக்குவல் டு மைனஸ் 10 சி இது ஈக்குவேஷன் நம்பர் 4 5 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கோங்க நீங்கள் கால்குலேட்டர் போட்டு சொல்லிடுறாங்கண்ணே 4 5 சால்வ் பண்ணால் ஆல்பா 1 ஆல்பா 2 என்ன வருதுன்னு சொல்கிறாங்கண்ணே 4 5 சால்வ் பண்ணால் கால்குலேட்டர் எடுத்து சொல்கிறேன் சார் ஈக்குவேஷன்ஸ்ல தானே சார் ஆமாம் ஈக்குவேஷன் அன்னோன்ஸ் இருக்கும் பாருங்க ஒன்று கோஎஃபிஷியன்ட் வந்து பவர் இருக்கு இன்னொன்று அன்னோன்ஸ் இருக்கும் பாருங்க ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா டிகிரின்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன்ஸ் இருக்கும் அன்னோன்ஸ் வந்து ரெண்டு அன்னோன்ஸ் ஏன்னா ஆல்பா 1 ஆல்பா 2 இருக்குல்ல ரெண்டு அன்னோன்ஸ் அப்போ அன்னோன்ஸ் வந்து 2 கிளிக் பண்ணிட்டு போடணும் 2 சர்ச் பண்ணிட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் வச்சு நீங்கள் டக்கு போடணும் சார் ஸோ 1 1 minus 1 minus 7 minus 7 5 5
2 2 minus 10. minus 10. Sir, 4 by 3 4 by 3 வருதா? ம். ஆல்பா minus 25 by 3, sir. Sir, மைனஸ் first equation equal to minus 7 தானே? செக் பண்ணிக்கிறேன்டா. இது -7. கரெக்ட்டு. ஆ. அப்போ n equal to 1 போடுறோம். ஒரே நிமிஷம் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்டாக பார்த்துக்கிறேன். 5 பவர் 1 5 கரெக்டு. 2 பவர் 1 2 கரெக்டு. இது வந்து n equal to 1 இங்கே தப்பு பண்ணிட்டேன். இது வந்து n equal to 1 தானே போடுறோம். n equal to 1 இங்கே 2ன்னு வரும். n equal to 1 2ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் இங்கே 12 வராது, 10 வரும். அப்போ -8ன்னு வரும். -8 இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது. ஏன்னா n equal to 1 பொறுத்து வரும். 5 2 8 and போட்டு minus 8. As a 2 and minus 9. கரெக்டாக இருக்கணும். ஆல்பா 1 equal to 2 ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அப்படியே தப்பாயிடும். ஆல்பா 1 equal ஆல்பா 2 equal to -9. ஸோ அவ்வளோதான் கண்டு. இப்போ இவ்வளோ கான்ஸ்டன்ட் டைம் கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம ஆன்சர் எழுதணும். அப்போ ஏஎன் ஈக்குவல் எவ்வளவு? 2 இன்ட்டு 5 பவர் n மைனஸ் 9 இன்ட்டு 2 பவர் n ப்ளஸ் C0 வந்து 8 ப்ளஸ் 2 பவர் n 2 பவர் n 2n. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வர்றது வந்து ஹோமோஜினியஸ் சொல்யூஷன். கடைசி 2 டேர்ம் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ் பார்ட்டோட சொல்யூஷன். ஸோ எவ்வளோ டைம் போட்டால் நமக்கு சொல்யூஷன் வந்து நடக்கணும். இல்லைன்னா நம்ம பொறுமையாக பார்க்க வேண்டியது. சரிங்களா?